தற்போதைய அண்மை செய்தி. நிதி ஆயோக் கூட்டம் புறக்கணிப்பு ஒரு நாடகம் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறக்கணிப்பதாக கூறுவது ஒரு நாடகம் என அண்ணாமலை தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதி ஆயோக் கூட்டம் புறக்கணிப்பு ஒரு நாடகம் என அண்ணாமலை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் மத்திய நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதில் தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறவில்லை என்று கூறி அனைத்து மாநில முதல்வர்களும் பங்கேற்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தமிழக முதல்வர் அறிவித்திருந்த நிலையில் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி இது ஒரு நாடகம் என்று கூறி எக்ஸ் வலைதள பக்கத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அரசு 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நேற்றைய தினம் தாக்கல் செய்துள்ளது. ஏழை எளிய மக்கள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் பயனடையும்படி அமைந்துள்ள இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறவில்லை என்று காரணத்தை கூறி அனைத்து மாநில முதல்வர்களும் பங்கேற்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க உள்ளதாக முதல்வர் சொல்லியிருப்பது நகைப்புக்குரியது என்று அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நிதிநிலை அறிக்கை உரையில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள மாநிலங்களுக்கான நலத்திட்டங்களை தவிர பிற மாநிலங்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் கிடைக்கப்பெறாது என்ற தோற்றத்தை ஏற்படுத்த முதல்வர் முயற்சிக்கிறார் என்றும் கூட குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக மத்தியில் காங்கிரஸ் கட்சியுடன் கடந்த 2004 முதல் 2014 வரை 10 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்த பொழுது தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் 6 ஆண்டுகள் தமிழகத்தின் பெயர் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அடுத்த 6 ஆண்டுகளும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலான மத்திய அரசு தமிழகத்துக்கு எந்த திட்டங்களும் வழங்கவில்லை என்று கூறுவாரா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் பார்த்தோம்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு கடந்த 2014 முதல் 2024 ஆண்டு வரை 10 ஆண்டுகளில் நிதிநிலை அறிக்கையின் மூலமாக தமிழகத்திற்கு வழங்கிய நலத்திட்டங்களில் 10ல் 1 பங்கு கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்த பொழுது அறிவிக்கப்படவில்லை என்பது முதலமைச்சருக்கு தெரியுமா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் மாநிலங்களின் நலனுக்காக மத்திய அரசுடன் நடைபெறும் கூட்டங்களில் கலந்து கொண்டு தமிழகத்தின் தேவைகளை எடுத்து கூறி நலத்திட்டங்களை பெறுவதை விட்டுவிட்டு கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் என்று நாடகமாடி யாரை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் என்ற கேள்வியையும் கூட அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் தொகுதியின் தேவைகள் குறித்து பாராளுமன்றத்தில் பேச தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் தங்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை குறித்து பேசவே இல்லை என்பதுதான் உண்மை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை தற்பொழுது முதலமைச்சர்கள் கூட்டத்தையும் புறக்கணிக்க முடிவு செய்தால் பாதிக்கப்படுவது தமிழக மக்களே என்றும் கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாள் விளம்பரத்துக்காக இது போன்ற வீண் நாடகங்களை அரங்கேற்றுவதை நிறுத்திவிட்டு தமிழகத்தின் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் தனது பதிவில் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.